நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். திருமண காரியம் சக்ஸஸ், பேச்சுவார்த்தைகள் வெற்றி, பிஸ்னஸ் நல்லா நடக்கும். படிப்பில் கூட கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது அன்னைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லப்படாது. காலையில் நாளைக்கு தானே போக போகிறோம் ஊருக்கு, நாளைக்கு காலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்து பேக் பண்ணிடலாம். அவசர அவசரமாக பேக் பண்ணி ஏதோ 1க்கு 2 மறந்து வச்சுட்டு வந்துடுவோம். ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு விஷயத்தில் என்கிட்ட ஒரு ராசி பலன் பார்த்துட்டு ஒருத்தர் நேராக ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்னார், சார் நீங்கள் இப்படி தான் சொன்னேன், இந்த பேக்கிங் பற்றி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன். அங்கே போனதுக்கப்புறம் 4 சட்டை எடுத்துகிட்டு போயிட்டேன், கடைசியில் பார்த்தா பேண்ட் எடுத்துகிட்டு போகல, நான் பேண்ட் ஆக்குன்னு நினச்சி சட்டையை தூக்கி வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொன்னார். அங்கே போய் படாத பாடுபட்டேன் சார். உண்மையாகவே காலையில் மீட்டிங் ஒன்றுமில்ல, பழைய பேண்ட்டையே போட்டுட்டு மேலே சட்டை சம்மந்தமே இல்லை. கடைசியில் பார்த்தா தெலுங்கு படத்தில் போகிற மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இப்படி கலர் கலராக போனது தான் சார் மிச்சம். அந்த நாள் எனக்கு எப்படி இருந்ததோ, உண்மையாக நீங்கள் சொன்ன ராசி பலன் எனக்கு பழிச்சுது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி தான் இந்த தினத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை லீட் பண்ணும். அதனால் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற விஷயமே இல்லை, இப்பொழுதே இதை சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமான சக்ஸஸ் ஆகும். அதே சமயத்தில் கொஞ்சம் பய உணர்வுகள் இருக்கும், ரொம்ப பதட்டம் வேண்டாம், ஆன்சைட்டி வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு மற்றவங்ககிட்ட ஐடியா கேட்டு 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 பண்ணோம்னா நம்ம சுய யோசனை கெட்டு போயிடும். அவங்ககிட்ட கேளுங்க, உங்களுக்குன்னு ஒரு யோசனை இருக்கும், அதை செயல்படுத்தினீங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரும். ஐஸ் சம்பந்தமாக, உணவு சம்பந்தமாக, அதே சமயத்தில் ஒரு புது கண்டுபிடிப்பு, அந்த புது கண்டுபிடிப்பெடுத்து செயல்படுத்தி அதை நம்ம பயன்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னோவேட்டிவாக ஒரு காரியம் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கவும் பிரமாதமாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வழிபாடும், முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு.